Hi dear students, welcome to A2 Career Website YouTube channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போறதுன்னா paramedical 90 degree courses Pharma D and GNM nursing போன்ற துணை மருத்துவ படிப்புகளுக்கு 7.5 ரிசர்வேஷன் இருக்கா அப்படிங்கிற ஒரு கலந்தாய்வை நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்டோட அஃபீஷியல் யூடியூப் சேனலில் போட்டிருக்காங்க. அதை பார்ப்போம். இடஒதுக்கீடை பற்றி பேசணும். மருத்துவ படிப்புக்கு தான் முதலாக 7.5% இடஒதுக்கீடு நடைமுறையில் வந்தது. அப்படி இருக்கும்போது இந்த பேராமெடிக்கல்னு சொல்லக்கூடிய இணை மருத்துவ படிப்புக்கும் 7.5% இடஒதுக்கீடு இருக்குமா அரசு பள்ளி மாணவர்களுக்கு? நம்ம ஒன்று தெளிவாகிக்கணும். 7.5% இடஒதுக்கீடு வந்து நம்ம ப்ரொஃபஷ்னல் கோர்சஸில் அரசு பள்ளி மாணவர்கள் வந்து கம்பீட் பண்ண முடியலன்னு கொண்டு வந்த நம்ம பல்வேறு கமிட்டிகளின் அடிப்படையில் அந்த அரசு ஆணை வெளியிட்டு அதில் வந்தது. இது ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ்க்கு மட்டும்தான். ஸோ அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மட்டும் இல்லாமல் நம்ம பிஎஸ்எம்எஸ் பிஹெச்எம்எஸ் பியூஎம்எஸ் பிஎன்ஒய்எஸ் அப்படிங்கிற இந்த படிப்புகளுக்கும் சேர்ந்தது. ஆனால் பேராமெடிக்கல் கோர்சஸில் இந்த 7.5% 7.5% அரசு மாணவர்களுக்கான உள் ஒதுக்கீடு இல்லை. இது நம்ம ரொம்ப தப்பாக அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா இல்லை, அரசு பள்ளி மாணவர்கள் நம்ம பேராமெடிக்கல் கோர்சஸில் அவங்க ஏற்கனவே கம்பீட் பண்ணி வந்துட்டுருக்காங்க. எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ல கம்பீட் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால கொண்டு வந்த சிறப்பு உள் ஒதுக்கீடு தான் அந்த 7.5%. இது பேராமெடிக்கல் கோர்சஸில் இல்லை.